இந்த வேளை கூட நாங்கள் திருப்பிக் கொள்வோம் யோவான் எழுதியதான சுவிசேஷ புத்தகம். இன்று என்னுடையதான செய்தியின் தலைங்கமானது, அதாவது தலைப்பானது கோதுமை அப்பமா இல்லாட்டி ஜீவ அப்பமா. 2 அப்பம் இருக்கிறது. இந்த 2 அப்பத்திலே எந்த அப்பம் உங்களுக்கு தேவை என்பதை குறித்து இந்த செய்தியின் முடிகிற வேளையிலே நீங்கள் கட்டாயமாக தெரிவு செய்யவே வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இது 2ல் ஏதாவது ஒன்று நம்ம கட்டாயம் தெரிவு செய்யணும். ஆமென். கர்த்தர் உங்களோடு பேச வல்லவரா இருக்கிறார். யோவான் எழுதியதான சுவிசேஷ புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 27வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். யோவான் எழுதிய சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 27வது வசனம். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியையை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். தேவனுடைய வார்த்தையிலே யோவான் எழுதுகின்றார், அழிந்து போகிறதான போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிறதான போஜனத்துக்காகவே கிரியை நடப்பியுங்கள். அந்த நித்திய ஜீவனை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனென்றால் பிதா அவரை முத்திரையாக்கி வைத்திருக்கின்றார். ஆமென், ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் யார் மூலமாக எங்களுக்கு கிடைப்பது? இயேசு கிறிஸ்து மூலமாக. எனக்கு அன்பானவர்களே, அந்த நித்திய ஜீவனை பெறுவதற்கு நாங்கள் கிரியை நடைப்பிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த இடத்துல வார்த்தையை நீங்கள் பார்க்கிற வேளையிலே ஏன் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார்? நீங்கள் யாவரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். உங்களுடைய வேலைகளை நீங்கள் நிறுத்தி விட்டவர்களாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். ஏன் இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்து இதை சொல்லுகிறார்? எனக்கு அன்பானவர்களே, இந்த அதிகாரத்தை முழுவதுமாக நீங்கள் வாசிப்பீர்களா இருந்தால் 5000 பேருக்கு இயேசு கிறிஸ்து அப்பத்தை கொடுத்து உணவு கொடுத்து தேவன் அவர்களை போஷித்தார். அவரிடத்தில் வந்ததான அநேக ஜனங்கள், அவருடைய உபதேசத்தை கேட்க வந்த ஜனங்களுக்கு அவர் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தார். எல்லாவற்றையும் செய்து முடித்த பிற்பாடு அந்த ஜனங்கள் பசியா இருப்பார்கள் என்று சொல்லி தேவன் இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்களுக்கு அப்பத்தை, அந்த ஒரு சிறு பையனிடத்தில் இருந்ததான 5 அப்பம் 2 மீனை கொண்டு வந்து தேவன் அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து ஏறக்குறைய 5000 புருஷர்கள் மத்தியில் அந்த ஜனக்கூட்டத்திலே இருந்தார்கள். எல்லாருக்கும் தேவன் உணவு கொடுத்து போஷித்தார். எனக்கு அன்பானவர்களே, இவர்கள் இந்த உணவை சாப்பிட்டு திருப்தியான பிறகு இவர்கள் இயேசு கிறிஸ்துவை தேடிக்கொண்டு வருகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை தேடிக்கொண்டு வருகிற வேளையிலேயே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அழிந்து போகிறதான போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிறதான அதற்குரியதான கிரியைகளை நீங்கள் நடைப்பிக்க வேண்டும். நாங்கள் வாசிப்போமா? அதே அதிகாரத்திலே 26வது வசனம். ஏன் இயேசு கிறிஸ்து இந்த ஜனங்களை பார்த்து இப்படி சொல்றதுக்கு காரணம் என்ன? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்திரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க அற்புதங்கள் அடையாளங்கள் கண்டதினால அல்ல நீங்க என்னை தேடிட்டு வாரீங்க. ஒரு ஜனக்கூட்டம் இயேசு கிறிஸ்துவை தேடிட்டு வருகிறது. இயேசு கிறிஸ்து அவங்களுடைய இருதயத்தை அறிஞ்சிருக்கிறாரு. சொல்லுகின்றார், நீங்கள் அற்புதங்களை அடையாளங்களை கண்டதினால என்னை தேடிக்கொண்டு வரல, நான் அப்பத்தை கொடுத்து உங்களை போஷித்ததினாலே நீங்க சாப்பிட்டு திருப்தி ஆனீர்கள், அதனால என்னை தேடிக்கொண்டு வந்தீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எவ்வளவு தான் சாப்பிட்டு திருப்தி ஆனாலும் பசி வரும். தூங்குறவங்களோட தூக்கத்தை எழுப்புறதுக்காக சில பேர் தூங்கி இருக்கிறாங்க. கையை பிடிச்சி நல்லா இறுக்கமா தட்டி சொல்லுங்க, வயிறு முட்டை எவ்வளவு திண்டாலும் பசி வரும். கையை பிடிச்சுக்கோங்க, அருகில் இருக்கிற கையை பிடிங்க. முதல்ல உங்க பக்கத்துல யாராவது இருந்தா பிடிக்கக்கூடியவர்களாக தான் நீங்கள் பிடிங்க. சொல்லுங்க, எவ்வளவு தான் கேப்சி சிக்கன் சாப்பிட்டாலும் பசி வரும். பாலாஜி கடைக்கு போய் மசாலா தோசை சாப்பிட்டாலும் பசி வரும். மை பேக்கர்ல போய் பிரியாணி சாப்பிட்டாலும் பசி வரும். வயது எங்கட சபையில் இருக்கிற வயது போனவங்களுக்கு இந்த சாப்பாடு அலர்ஜிக் ஆகாது, அவங்க செமிக்காது. அவங்களுக்கு நல்ல நாட்டுக்கோழி ஆக்கி ரசம் வச்சு சாப்பிட்டாலும் என்ன வரும்? பசி வரும். பைமிலவும் சொல்லுங்க ஜனங்களை பார்த்து.
பசி வரும். எது சாப்பிட்டாலும் பசி வரும். பசியானது அந்த நேரத்துக்கு மாத்திரமே நாங்கள் திருப்தியாக முடியும். இப்போ நீங்கள் ஆராதனை முடிஞ்ச பிறகு எல்லாரும் கேன்டீனில் போய்ட்டு சாப்பிடுவீங்க. காலையில் சாப்பிட்டீங்கன்னு சொல்லி நீங்கள் பகலைக்கு சாப்பிடாம இருப்பீங்களா? வீட்டுக்கு போயிட்டு நல்லா இறைச்சி சிக்கன் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுவீங்க. பசி வரும். இந்த ஜனங்கள் சாப்பிட்டு திருப்தி ஆனார்கள். திருப்தியாகியும் பசி வந்தது. தேவட ஒரு எதிர்பார்த்துக்கு ஒரு தேவையோடு அவர் இயேசு கிறிஸ்துவை தேடிக்கிட்டு வருகிறார்கள். எனக்கு அன்பானவர்கள், இந்த முழு அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கிறவள வீடு சென்று வாசிக்கும் போது உங்களுக்கு விளங்கக்கூடியதா இருக்கிறது. அவர்கள் திருப்தி ஆனார்கள். அந்த நேரத்தில் மாத்திரமே அவர்கள் திருப்தி ஆனார்கள். அப்ப ஏன் இயேசு கிறிஸ்துவை இந்த ஜனங்கள் தேடிக்கொண்டு வர வேண்டும்? தேடிக்கொண்டு வருவதற்கு ஒரு நோக்கம் இருந்தது, ஒரு காரணம் இருந்தது. அவர்கள் திருப்தி ஆனாலும் கூட தேவை ஒன்று அவர்களுக்கு ஏற்பட்டது. பக்கத்தில் சொல்லுங்க, திருப்தி ஆனாலும் தேவை ஒன்று கட்டாயம் இருக்கும். இயேசு கிறிஸ்துவை தேடி வராங்க இந்த ஜனங்க. பாருங்க, மெனக்கட்டி இந்த ஜனங்க இயேசு கிறிஸ்துவ மெனக்கட்டி கஷ்டப்பட்டு தேடி வராங்க. எவ்வளவு தான் சாப்பிட்டு திருப்தி இருந்தாலும் ஒரு தேவைக்காக தேவனை தேடி வராங்க. நாங்கள் பார்ப்போமா, வாசிப்போமா? யோவான் எழுதியதான புத்தகத்து அதே அதிகாரத்திலே, யோவான் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போம் 24, 25 வசனம். அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீசரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படவுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நாகுமுக்கு வந்தார்கள். கடலில் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்ட பொழுது, ரபி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். பாருங்க, எல்லாரும் கவனிங்க. இந்த வசனத்தை நான் பின்னணியை சொல்லுகிறேன். இந்த ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவான அற்புதம் செய்து முடிந்த பிறகு இயேசு கிறிஸ்து இந்த ஜனங்கள் செய்த இயேசு கிறிஸ்துவ செய்த ஜனங்கள் அற்புதத்தை ஜனங்கள் கண்டு இவர் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி நினைச்சு இவரை ராஜாவாக மாத்திரத்துக்கு இவர் முயற்சி செய்தார்கள். இவங்களுடைய இருதயங்களில் அப்படியா நினைவுகள் இருக்கிறதுன்னு இயேசு கிறிஸ்து அறிந்து இவர் மலைக்கு மேலே போகின்றார் தனியாக. மாலை நேரம் ஆகிற வேளையில் அன்று சீசர்கள் படகை எடுத்துக்கொண்டு கப்பர்நூம் அந்த பிரதேசத்துக்கு கப்பர்நூமுக்கு போகின்றார்கள். இவர்கள் இந்த சீசர்கள் அங்க போன பிறகு இயேசு கிறிஸ்து நடு ஜாமத்திலே கடல் மேலே நடந்து அந்த சீசர்களிடத்தில் இருக்கிற அந்த படகுகளிலே போகிறார். இந்த ஜனங்கள் கலிலேயாவில் அப்பத்தை கொடுத்ததான அந்த பகுதியிலே 5000 பேத்துக்கு அப்பத்தை கொடுத்து போஷித்ததான அந்த பகுதியில் வருகிற வேளையிலே அந்த இடத்திலே சீசர்களையும் காணாதிருந்தார்கள், இயேசு கிறிஸ்துவையும் காணாதிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து சீசர்களோடு போகல் என்பதை இந்த ஜனங்கள் அறிந்திருந்தார்கள். அதுக்கு பிறகு பாருங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த சீசர்கள் அந்த இடத்துல அக்கறையிலிருந்து இக்கரையில படகுகள் வருகிற வேளையிலே இவரை தேடும்படியாக இந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை தேடும்படியாக அந்த படகுல ஏறி கொண்டு அவர்கள் அக்கறைக்கு போகிறார்கள். அக்கறைக்கு போயிட்டு சொல்றாங்க, ரபி, நீ இப்பொழுது இந்த இடத்துக்கு வந்தி, நாங்கள் உங்களை தேடினோம், நீங்க எப்ப வந்தீங்க? ஏன்னா இயேசு கிறிஸ்து கடல் மேல நடந்து வந்தது ஜனங்கள் அறியாதிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்துல தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் என்னை தேடி வந்தது நான் செய்த அற்புதங்களுக்காகவும் அடையாளங்களுக்காக அல்ல, போஜனத்தை சாப்பிட்டு திருப்தி ஆனீர்கள், ஆனபடியால் தான் நீங்க என்னை தேடி வந்தீங்க. எனக்கு அன்பானவர்களே, நாங்கள் இந்த காலகட்டத்திலே தேவனை தேடுகிறோம். எதற்காக தேவனை தேடுகிறோம்? இந்த ஜனங்கள் அவரிடத்தில் ஏதாவது உதவி கிடைக்குமா, அவரிடத்தில் ஏதாவது ஒரு கிடைக்குமான ஒரு எதிர்பார்ப்போடு வந்தார்கள். திருப்தி ஆனார்கள், சாப்பிட்டார்கள். ஆனால் அவங்களோட திருப்தி போதாது, அவங்களுக்கு செமிக்க இல்லை. ஆனால் திருப்தி ஆனாலும் கூட அவர்களுக்கு ஒரு தேவை என்று ஏற்பட்டபடியால் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, எத்தனை பேர் நாங்கள் இதோட சமூகத்தில் கூடி இருக்கிறோம்? எல்லாருமா சபைக்கு வராங்க, தேவன் ஆராதிக்கிறாங்க. எதுக்காக சபைக்கு வராங்க? இந்த கேள்வி உங்களிடத்துல நீங்க கேளுங்க. இன்னைக்கு அநேகர் என்ன செய்வாங்க? ஆண்டவரிடத்துல இயேசு கிறிஸ்துவிடத்துல ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக வருவாங்க. இல்லாச்சு அவரிடத்துல நமக்கு ஏதாவது கிடைக்குமான எதிர்பார்ப்போடு வருவாங்க. இல்லாட்டி நாங்கள் இருக்கிறதான நிலைமைக்கு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும் என்று தேடி வராங்க. பக்கத்துல கையை பிடிச்சு கேளுங்க. நான் கரங்களை பிடிச்சு கொள்ள சொன்னேன். எதற்காக சபைக்கு வாரீங்க? ஏன் தேவனை தேடுறீங்க? காலையில் எழும்பணும் சிஸ்டர், 7 மணிக்கு ஆராதனை, 5 மணிக்கு எழுப்பி பாதி தூக்கத்தில் எழுப்பி வந்தோம், மீதி தூக்க சபையில வந்து தூங்குறோம். இருக்கிற புள்ள குட்டிகள் எல்லாம் இழுத்துக்கிட்டு வாரோம், வீட்டில் சாப்பாடு விட்ட நேரம் இல்லை, சபையில ஊட்டுறோம். ஆராதனைக்கு எதுக்கு ஆராதனைக்கு வர வேண்டும் என்றதுக்காக வாரீங்களா?
ஆராதனைக்கு போக வேண்டும் என்று நாங்கள் போகிறோமா? இல்லாட்டி உலகத்தில் இருக்கிறத அந்நிய தெய்வங்கள் கட்டாயமா அவர்கள் ஒரு மதத்தை பின்பற்றுகிறபடி அவங்க வழிபாடுகள் செய்ய வேண்டும். அதற்காக நாங்கள் வழிபாடுகளை செய்கிறோமா? எனக்கு அன்பானவர்களே, ஆனா தாவீது ராஜா எந்த நிலைமையில் இருக்கிற போது கர்த்தரை தேடுகிறார்? நாங்கள் திருப்பிக் கொள்வோமா? 63வது சங்கீதம். 63வது சங்கீதத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். அதில் பாருங்கள், முதல் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 63வது சங்கீதத்திலே முதல் வசனம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்ந்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. பாருங்க, தேவனே நீ என்னுடைய தேவன், அதிகாலமே நான் உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாத்ததுமான தண்ணீர் இல்லாத நிலத்துல நான் நிக்கிறேன் ஆண்டவரே. இந்த 63வது சங்கீதத்தை நீங்கள் பார்க்கிற வேளையிலே தாவீது ராஜா வனாந்திரத்தில் இருக்கிறார். பக்கத்துல சொல்லுங்க, அவர் வனாந்திரத்தில் இருக்கிறாரு. வனாந்திரத்துல தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, தூக்கம் இல்ல, ஒரு வறண்டு போன வாழ்க்கை, வாழ முடியாததான ஒரு வனாந்திரமான வாழ்க்கைக்குள்ள அவர் வாழ்கிறார். ஆனா அந்த நிலைமையிலும் தன்னுடைய தேவைக்காக தேவனை தேடவில்லை, தன்னுடைய தேவை நிறைவேற வேண்டுமாக்காக தேவனை கூப்பிடவில்லை. ஆண்டவரே, நான் வனாந்திரத்தில் இருக்கிறேன், நான் சாப்பிடறதுக்கு இல்லாம இருக்கிறேன், எனக்கு சாப்பாடு இல்லை ஆண்டவரே, நான் தாகத்தோடு இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு தண்ணீர் இல்லை ஆண்டவரே, ஐயோ நான் தூங்க முடியாதபடிக்கு நான் நிற்கிறேன் ஆண்டவரே, எனக்கு தூக்கம் இல்லை என்று சொல்லல ஆண்டவரே. 2வது வசனத்தை நீங்க பார்க்கிற வேளையில சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு நான் அமர்ந்திருந்தேன், உமது வல்லமைகளும் உம்முடைய மகத்துவத்தில் அறிந்தேன். தேவாலயத்தில் இருக்கிற நாட்களிலே உம்முடைய வல்லமையும் மகத்துவத்தின் அறிந்தபடியால் ஆண்டவரே, இப்பொழுது வனாந்திரமா இருக்கிற வாழ்க்கையில் ஆண்டவரே இருண்டு போயிட்டு ஆண்டவரே, எந்த செழிப்பை காண முடியாமல் இருக்கிற வாழ்க்கையில், அநேக பிரச்சனைகள் மத்தியில் சூழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் என் ஆத்துமா தாகமா இருக்கு உம்மை தேடுவதற்கு. ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்கள், நாங்களா இருந்தா எங்களோட பிரச்சனைக்காக நாங்கள் ஆண்டவரை தேடுவோம். ஆண்டவரே, நான் இந்த நிலைமையில் இருக்கிற, எனக்கு தீர்த்து வைங்க ஆண்டவரே, நான் பசியா இருக்கிறேன், எனக்கு சாப்பாடு இல்லை ஆண்டவரே, ஆண்டவரே நான் தாகத்தோடு இருக்கிறேன். ஆனா தாவீது சொல்றாரு, என் ஆத்துமா ஆண்டவரே தாகமா இருக்கிறது, தண்ணீருக்காக தாகமா இல்ல, உணவுக்காக தாகமா இல்ல, ஐயோ உடைய சமூகத்துக்கு போக முடியாம வனாந்திரத்தில் இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது, நான் தாகமா இருக்கிறேன் ஆண்டவரே, என் ஆத்துமா ஆண்டவரே, என் மாம்சம் வாஞ்சையோடு இருக்கிறது ஆண்டவரே. எனக்கு அன்பானவர்களே, கடவுளே தேவனே ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து தேடாதீங்க. தேவனே வேணும், அவர் இல்லாமல் வாழ முடியாது, அவருடைய சமூகம் முக்கியம் என்று வாங்க. கர்த்தர் மற்றவை உங்கள் எல்லாவற்றுக்கும் தரக்கூடியவரா இருக்கிறார். இந்த ஜனங்கள் தேவனை எதுக்கு தேடினார்கள்? இயேசு கிறிஸ்துவை எதுக்கு தேடிக்கொண்டு வந்தார்கள்? ஏதாவது கிடைக்கும் என்று. உண்மை இந்த அதிகாரத்தை வாசிக்கிறவளை ஏன் தெரியுமா இயேசு கிறிஸ்து ஜனங்க தேடி வந்தாங்க? மறுபடியும் சாப்பாட்டுக்காகத்தான் தேடி வந்தாங்க. பக்கத்தை சொல்லுங்க, சாப்பாடுக்கு தான் மறுக ஆண்ட இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தாங்க. எனக்கு அன்பானவர்களே, எங்களோட ஆத்துமா நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனை நோக்கி தேடுகின்றவளா இருக்க வேண்டும். சபைக்கு வர வேண்டும் என்றதுக்காக நாங்கள் வரக்கூடாது. சபைக்கு மட்டுமில்லை அன்பானவர், உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலே எதற்காக தேவனை தேடுகிறீங்களே? இவர் சொல்லுகிறார், நீங்க அந்த அதிகாரத்தை வாசிக்கிறவர் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே என் தூக்கத்தை விட, என் உயிரை விட, என் உணர்வு, என்னுடையதான உயிரை விட, என் தூக்கத்தை விட, என்னுடையதான பசியை விட ஆண்டவரே என் ஆத்துமா தாகமா இருக்கிறது உம்மை தேடும்படியாக. எனக்கு அன்பானவர்கள், எங்களோட வாழ்க்கையில எல்லாவற்றை விட, எங்களுக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எங்களோட ஆத்துமா எப்பொழுதும் கர்த்தருடையதான சமூகத்துக்காக வாஞ்சியா இருக்க வேண்டும். ஆமேன், ஆமேன் சொல்லுங்க, ஆமேன். அவருடைய சமூகத்துக்கு தேடுவதற்கு நாங்கள் வாஞ்சியா இருக்க வேண்டும். தேவனை தேட வேண்டும், ஆசீர்வாதத்துக்கு அல்ல. எனக்கு அன்பானவர்களே, தேவன் இல்லாமல் வாழ முடியாது. என் வாழ்க்கையில எல்லாத்தை விட எனக்கு தேவன் தான் வேணும். அதற்காக கர்த்தரை தேடுங்கள். தாவீது ராஜா அப்படியாக ஒரு தேடியவர் தான். நீங்க சங்கீத புத்தகங்கள் வாசிக்கிறவர்கள் அது அப்படியான காரியங்களே நீங்கள் அதிகமாக காணக்கூடியதா இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நாங்கள் தேவனை தேட வேண்டும். இந்த அதனால தான் தேவன் சொல்கிறார். நாங்கள் மீண்டுமாக வாசிப்போமா? யோவான் எழுதிய சுவிசேஷ புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 23வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் சோஸ்திரம் செய்த பின்பு அவர்கள் அப்பம் சாப்பிட்டு, 6ஆம் அதிகாரத்திலே
27வது வசனம், மன்னிக்கவும், 6ஆம் அதிகாரத்தில் 27வது வசனம். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியையை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். பாருங்கள், அழிந்து போறதான போஜனத்துக்காக அல்ல. ஏன் நான் இதை சொல்லுகிறேன்னு சொன்னா, சாப்பிட வேணாம் என்று நான் சொல்றது, சாப்பிட வேண்டும், எங்களுக்கு உணவு வேண்டும், நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு உணவு வேண்டும். ஆனால் உணவுக்காக நாங்கள் யாருமே வாழல. ஆமேன், ஆமேன். நாங்கள் வாழ்வதற்கு தான் உணவு வேண்டும் என்று ஒழிய உணவுக்காக நாங்கள் யாரும் வாழ தேவையில்லை. எங்களை போஷிக்கிறது கர்த்தர். ஆமேன், ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. எங்களை போஷிக்கிறது கர்த்தர். எனக்கு அன்பானவர்களே, தேவன் இந்த இடத்துல சொல்கிறார், இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்கிறார், அழிந்து போகிறதான போஜனத்துக்காக நீங்கள் கிரியைகளை நடப்பிக்க வேண்டாம், நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிறதான போஜனத்துக்குரிய கிரியைகளை நடப்பிடுங்கள். எனக்கு அன்பானவர்களே, நித்திய ஜீவன் வரைக்கும் நீங்களும் நானும் இன்னும் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவில்லை. அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவானவர் எங்களை கொண்டு போவது எப்பன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அதை கிடைக்கும் வரை, அந்த நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் வரை, ஏனென்றால் அந்த நித்திய ஜீவன் மாத்திரமே நிலை நிற்கக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கேற்றதான கிரியைகளை நாங்கள் நடப்பிக்க வேண்டும். நித்திய ஜீவனுக்குரியதான காரியங்களை நாங்கள் அடைவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதற்குரியதான காரியங்களை நாங்கள் கிரியை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து இப்படியா சொல்லுகிறவர்? இந்த ஜனங்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே, தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை செய்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் வாசிப்போம் 28-29வது வசனங்களை. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்திரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாயிருக்கிறது என்றார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் கேட்கும் போது அவரை அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. அற்புதங்களை கண்டார்கள், அற்புதங்களை கண்டு சொல்லுகிறார்கள், இவர் ஒரு தீர்க்கதரிசி, இவர் தான் வருகிறதான தீர்க்கதரிசி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர் தேவனுடைய குமாரன், சொல்லப்பட்டதான மேசியா இவர் தான், வரப்போகிற மேசியா இவர் தான் என்று ஜனங்கள் விசுவாசிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசிங்கள், நீங்கள் தேவனால் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிங்கள், அதே நீங்கள் நித்திய ஜீவனுக்குள்ளாக நடப்பிக்கிறதான கிரியையா இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நாங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமா, அறிஞ்சிருக்கிறோமா? பக்கத்தில் கேளுங்க, நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்களா இல்லாட்டி அறிஞ்சிருக்கிறீங்களா? என்ன சொன்னாங்க? விசுவாசிக்கிறேன்னு சொன்னாங்களா? விசுவாசம் இருந்தா நாங்க உலக காரியங்களை ஓட மாட்டோம். ஏண்டா நாங்கள் எல்லாரும் அறிஞ்சிருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து தெய்வம், அவர் மரிச்சாரு, முழு உலகமே அவர் அறிஞ்சிருக்குது. அவர் மரிச்சாரு, அவர் பிறந்தாரு, மரித்தாரு, அவருடைய பிறப்பை உலகம் கொண்டாடுகிறது, அவருடைய இறப்பை உலகம் கொண்டாடுகிறது. அறிஞ்சிருக்கிறார்கள். உலகத்தார் அறிஞ்சிருக்கிற பிரகாரமாக நாங்கள் அறிஞ்சிருக்கிறோமா? இல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவர் சர்வ வல்லமுள்ளதான தேவன், எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடியதான தேவன் என்று தனிப்பட்ட ரீதியிலே நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய விசுவாசம் எப்படியா இருக்கிறது? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்றதான கிரியை. நாங்கள் வாசிப்போமா மீண்டாவது அடுத்ததாவது 30-31வது வசனங்கள். அதற்கு அவர்கள், அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும் படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், என்னத்தை நடப்பிக்கிறீர்? வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். இந்த ஜனங்கள் கேட்கிறாங்க இயேசு கிறிஸ்துவிடத்துல, அப்படியானால் எங்களுக்கு அதற்கு அடையாளங்கள் என்ன? வானத்திலிருந்து மன்னா வந்து கொடுத்ததை நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். இவர்கள் நினைச்சிருக்கிறாங்க வானத்திலிருந்து வந்த மன்னா மோசே தான் கொடுத்தார் என்று. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வானத்திலிருந்து கொடுத்த மன்னா மோசே அல்ல, பிதா தான் அந்த மன்னா கொடுத்தார் என்று. எனக்கு அன்பானவர்களே, இவர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், நாங்கள் உங்களை விசுவாசிப்பதற்கு நான் என்ன அடையாளம் வேணும் என்று. நான் உங்க அடையாளத்தை நாங்கள் எப்படி உங்களை விசுவாசிப்பது என்று. இன்னைக்கு நாங்கள் அப்படித்தான், நாங்கள் பலவிதமான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து நாங்கள் என்ன சொல்லுவோம், ஆண்டவரே எனக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க,
ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் இந்த நிலைமை, ஆண்டவர் செஞ்ச நன்மையெல்லாம் நாங்கள் மறந்துடுவோம். ஆனால் எங்களுக்காக என்ன செஞ்சுன்னு நாங்கள் ஆண்டவர் நாங்கள் கேள்வி கேட்போம். எனக்கு அன்பானவர்களே, இந்த ஜனங்கள் இப்படியாகத்தான் இருந்தார்கள். ஏன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக, தேவனுடைய குமாரனாக அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அப்போ நாங்கள் வாசிப்போம் 32 தொடக்கம் 33 34 வசனங்கள். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்களை பார்த்து சொல்கிறார், மோசே உங்களுக்கு அந்த அப்பம் கொடுக்கவில்லை, என் பிதா தான் வானத்திலிருந்து அந்த அப்பத்தை உங்களுக்கு கொடுத்தார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானத்திலிருந்து இறங்கிய உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிறது அந்த அப்பம், அருளிய தேவன் அப்பம். ஆமேன். வானத்திலிருந்து முழு உலகத்துக்குமே ஜீவன் கொடுக்கிறதான தேவன் நியமித்ததான அப்பமே அந்த அப்பம். ஆமேன். நாங்கள் கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எனக்கு அன்பானவர்களே, அந்த ஜீவ அப்பம் உங்களுக்கு மாத்திரமல்ல, முழு உலகத்துக்குமே கொடுக்கப்பட்டதான ஜீவ அப்பம், அது தேவன் நியமித்ததான அப்பம். இந்த ஜனங்கள் கேட்குறாங்க, அப்படியானா அந்த அப்பத்தை எங்களுக்கு தாங்க. என்ன கேட்குறாங்க? அப்படியானா அந்த அப்பத்தை எங்களுக்கு தாங்க. இந்த ஜனங்க திங்கிறதுலே குறியா இருக்கிறாங்க. அந்த அப்பத்தை எங்களுக்கு தாங்கன்னு கேட்குறாங்க, திங்கிறதுலே குறி. ஏன்னா இதுக்கு முதல்ல ஆண்டவர் போஷித்தது கவனமா இருந்தாங்க தானே. ஜீவ அப்பம் வானத்திலிருந்து கிடைக்குதா? எங்கன்னு கிடைக்குது? பிதா தருவாரா? அப்ப அந்த அப்பத்தை எங்களுக்கு தாங்க. எனக்கு அன்பானவர்களே, சாப்பாட்டிலேயே குறியா இருக்காதீங்க, உலக காரியங்களிலே குறியா இருக்காதீங்க. அந்த காரியங்கள் அவைகள் எங்களை வாழ வைப்பது இல்லை. ஆமேன். இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், விதவிதமாக சாப்பாடு படங்கள் இருக்கிறது. மாம்சம் சாப்பிட விருப்பமானது மாம்சம் சாப்பிடலாம். பாருங்க, இருக்குது ரொட்டி, இருக்குது பழத்திரு வகை இருக்கிறது, சோறு கறி எல்லாம் இருக்கிறது. விதவிதமாக சாப்பாடு ஐட்டங்கள் போட்டு வச்சிருக்கிறோம். இதெல்லாம் வவுனரே சாப்பிடுங்க, எல்லாம் வவுன. இப்போ ஆராதனை முடிஞ்சு எல்லாத்தையும் இந்த சாப்பாடு கொடுத்து எல்லாரும் வருவீங்க ரொம்ப ஆசையாக சாப்பிட. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, இதெல்லாம் சாப்பிட்டாலும் பசி வரும், உங்களோட பசி தீராது. உலகத்திற்கு எந்த போஜனத்தை நாங்கள் சாப்பிட்டாலும் பசி வரும். வேதம் சொல்லுகிறது, எனக்கு அன்பானவர்களே, உலகத்து அழிந்து போகிற போஜனக்குரியதான கிரியைகளை நடப்பிக்காதீர்கள். நாங்கள் அழிந்து போகிற காரியங்களை தேடுகிறோம், நிலை நிற்காத காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் ஆசைப்படுகிறோம். வேதம் சொல்லுகிறது, தீமோத்தேயு புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, உலகத்திலிருந்து ஒன்று கொண்டு வரவும் இல்லை, ஒன்று கொண்டு போவதில்லை, இது நிச்சயம். பக்கத்தில் போய் சொல்ல, இதுதான் உண்மை. நீங்க வந்தீங்க, உலகத்துக்கு வந்த பிறகு எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டீங்க, ஆனா நீங்க போவீங்க. இந்த உலகத்துக்கு வந்தவங்க எல்லாரும் சாவாங்க, யாருமே உயிரோடு இருக்க மாட்டாங்க. ஒன்று இயேசு கிறிஸ்து வரவர்கள் உயிரோடு இருந்தா ஒழிய எல்லாருமே சாவாங்க, எல்லாருமே மரித்து போவார்கள். ஆனா ஒன்று கொண்டு வரவும் இல்லை, ஒன்று கொண்டு போவதும் இல்லை. பவுல் சொல்கிறார், இது நிச்சயம். எனக்கு அன்பானவர்களே, உலக காரியங்கள், நிலையில்லாத காரியங்களுக்கு கிரியைகளை நடப்பிக்கிறார்கள் என்று அநேகர். நிலை இல்லை, தெரியும் இது எனக்கு நிலை இல்லை. உங்களோட சரீரம் கூட உங்களுக்கு உறுதி இல்லை, அது மண்ணுக்கு தான் போகும். நீங்கள் உடுத்துக்கொண்டிருக்க உடைகள் கூட உங்களுக்கு நிரந்தரம் இல்லை, அதுவும் இத்து போயிடும். இன்னும் 2-3 மாசம் ஆன பிறகு புது உடுப்பு வாங்கணும். எதுவுமே உங்களுக்கு நிலை இல்லை, எதுவுமே உங்களுக்கு நிரந்தரம் இல்லை. உலகத்தில் நிலையில்லாத காரியங்கள் தேடாதீர்கள். எந்த காரியங்களை தேடுவதற்காக கிரியைகளை நடப்பிக்கிறீர்கள்? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் எதை செய்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம்? எங்களுக்காக தேவன் எதை நியமித்திருக்கின்றார், நாங்கள் எதை செய்வதற்கு நாங்கள் ஆசைப்படுகிறோம்? எங்களுடைய காலங்கள் போனு, டிவி, வேறு கதைகளுக்கு அதிகமான நிரந்தரமே இல்லாத காரியங்களை நாங்கள் நடப்பிக்கிறவர்களா இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களை, வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே நிலை இல்லை. உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எதுவுமே நிலை இல்லை. உங்க வீடு, உங்களோட பிள்ளைகள், உங்களுடையதான உடை, உங்களோட உணவுகள், உங்களோட வசதிகள், உங்களோட வாகனங்கள் எதுவுமே நிலை இல்லை. என்றென்றைக்கும் சதா காலங்களும் நிலை நிற்கிறது ஒன்றே ஒன்று, அது நித்திய ஜீவன் மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நினைச்சேன் நீங்க எல்லாரும் ஆமென் சொல்லுவீங்க. உங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்படுறது ஒன்று இருக்கிறது, அது நித்திய ஜீவன். அது மாத்திரமே இந்த உலகத்தில் என்றென்றைக்கு நிலை நிற்கும். அதற்கேற்றதான கிரியைகளை நடப்பியுங்கள்.
அழிந்து போகிற காரியங்களுக்குரியதான கிரியைகளை நடப்பிக்க வேண்டாம். நீங்களா நித்திய ஜீவனுக்குரியதான கிரியைகளை நடப்பிக்கிற வேளையிலே, தேவனை தேடுகிறதான காரியங்களுடைய கிரியைகளை நீங்கள் நடப்பிக்கிற வேளையிலே, இந்த உங்களுக்கு பூமிக்கு தேவையானது எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு தருவார். நான் உதாரணத்துக்காக நான் பிரதர் குமார் இடத்துல நான் கேட்குறேன், முன்னுக்கு அவர் இருக்கிறபடியா, பிரதர் உங்களுக்கு இப்பொழுது நீங்கள் இந்த பூமியில் எத்தனை வருட காலமாக நீங்கள் ஜீவனை பண்ணுறீங்க? அதாவது நீங்கள் பிறந்தல இப்போ எத்தனை வருஷம் இந்த பூமியில் நீங்கள் நிற்கிறீங்க? 53 வருஷம். 53 வருஷமாக தேவன் அந்த மகனை போஷித்து பாதுகாத்து வழி நடத்தவில்லையா? இனியும் உங்களை நடத்துவார், இனியும் உங்களுக்கு தேவையானதை செய்வார். யார் உங்களுக்கு எல்லாம் போஷித்து உங்களை வழி நடத்துறது? கர்த்தர். அப்ப ஏன் நிலை இல்லாத கிரியைகளை நாங்கள் நடப்பிக்கிறோம்? எங்களுக்கு சொந்தமே இல்லாத கிரியைகளுக்காக நாங்கள் ஏன் பிரயாசப்படுகிறோம்? நித்தியமாக சதா காலமா நிரந்தரமான ஒன்று இருக்கு நமக்கு, அது அழியவே அழியாது. வேதம் சொல்றது, வானம் பூமி அழிந்து போனால் கர்த்தருடைய வார்த்தை ஒருபோது அழியாது. ஏன்னா அந்த உலகத்திற்கு எல்லாமே அழிந்து போகும், எதுவுமே நிலை இல்லை. ஆனால் இந்த பூமியில நீங்க நித்திய ஜீவனுக்காக நிலை நிற்கிறதான அந்த நித்திய ஜீவனுக்காக என்னென்ன கிரியைகளை நடப்பிக்கிறீர்களோ அதுவே உங்களோட வாழ்க்கையிலே அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக கொண்டு போகும். ஆமேன், ஆமேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நித்திய ஜீவனுக்குரியதான கிரியைகள் மாத்திரம் செய்யுங்க. நான் உங்களுக்கு மீண்டுமாய் நான் காட்டி கொடுக்க விரும்புகிறேன், இந்த நித்திய ஜீவனுக்குரியதான கிரியைகளை நாங்கள் எப்படியாக நாங்கள் செய்வதென்று. என்ன கண்பானவர்கள், நாங்கள் வாசிப்போமா? 6ஆம் அதிகாரத்திலே 48-49 வசனங்கள். ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். ஆமேன். ஜீவ அப்பம். யார் ஜீவ அப்பம்? சபையாரே, ஜீவ அப்பம் யார்? சத்தமா சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சத்தமா. யார் ஜீவ அப்பம்? இயேசு கிறிஸ்து ஜீவ அப்பம். ஆமென். வானத்திலிருந்து முழு உலகத்துக்குமே கொடுக்கப்பட்ட தேவன் அருளிய அப்பம் அது இயேசு கிறிஸ்து. அந்த அப்பம் ஜீவ அப்பம். என்ன அன்பான பிள்ளைகளே, இவர்கள் பெருசா பேசினார்கள், அடையாளத்தை எங்களுக்கு காட்டி கொடுக்கும்படியாக அடையாளத்தை கேட்கிறார்கள். என்னது? எங்களுடைய பிதாக்கள் சொல்லுகிறார்கள், வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து எங்களை போஷித்தார்கள் என்று. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதா கொடுத்ததான வானத்திலிருந்து கொடுத்த மன்னாவை சாப்பிட்டே மரித்து போனார்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மன்னா சாப்பிட்டே செத்து போயிட்டாங்க. மன்னா எங்க இருந்து வந்துச்சு? உலகத்திலிருந்து வந்துச்சு? இல்ல, மன்னா வந்தது தேவன் கொடுத்தது. தேவன் கொடுத்த மன்னா சாப்பிட்டே மரிச்சு போனாங்க. வனாந்திரத்திலே ஜனங்கள் புசித்தும் குடித்தும் விளையாடி போக வேண்டிய இடம் கானான் தேசம் அடைய வேண்டும். தேவனுக்கு அந்த அடைய வேண்டியதான போக வேண்டிய தேசத்துக்கு வாழ வேண்டிய விதத்தில் வாழாதபடி தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்ததுனால, முரட்டாட்டம் பண்ணினதுனால, வார்த்தைக்கு விரோதமாக வாழ்ந்ததுனால 23,000 பேர் வனாந்திரத்திலே மரித்து போனார்கள். மன்னா சாப்பிட ஜனங்கள் மரித்து போனாங்க. ஆனா தேவன் சொல்லுகிறார், நீ ஜீவ அப்பம் நானே. இந்த ஜீவ அப்பத்தை புசிக்கிறவர்கள் ஒருபோது ஒரு காலம் மரிக்க மாட்டார்கள். ஆமென். ஜீவ அப்பத்தை புசிக்கிறவர்களுக்கு ஒரு காலம் தாகம் வராது. ஜீவ அப்பத்தை புசிக்கிறவர்களுக்கு ஒருபோது பசி உண்டாகாது. எனக்கு அன்பானவர்களே, அந்த ஜீவ அப்பம் இயேசு கிறிஸ்து. இதை ஜனங்கள் விசுவாசிக்கவில்லை. இதை சொல்லுகிறவர்களே, ஜனங்கள் சொல்ல இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கிறவர்கள் பார்க்கலாம், முறுமுறுத்தார்கள். இவர் என்ன ஜீவப்பம் அவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரு. இவர் யோசேப்புடையதான மகன் அல்லவா? மரியாளுடையதான மகன் அல்லவா? இவர் சொல்லுகிறார், வானத்திலிருந்து வந்த ஜீவப்பம் நானே என்று. அவருடைய உபதேசத்தை கேட்க முடியாதபடிக்கு முறுமுறுத்தார்கள். எனக்கு அன்பானவர்கள், இதுதான் சத்தியம். சத்தியத்தை பேசுகிறோம். சத்தியத்தை பேசுகிறவர்கள் சில பேருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், முறுமுறுக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்ததினாலே மாண்டு போனார்கள். எனக்கு அன்பானவர்களே, உலகத்தை காரியங்களுக்காக, நிலையில்லாத காரியங்களுக்காக நாங்கள் நாடி அதற்கேற்றதான கிரியைகளை நடைபெற்று எங்களுக்கு கிடைக்க போறதா நித்திய ஜீவனத்தை நீங்களும் நானும் இழந்து போக கூடாது. ஆமென், ஆமென். ஏன்னு சொன்னா எவ்வளவுதான் பிரச்சனை வரலாம், பிரச்சனைக்காக கடவுளை தேடாதீங்க. பவுல் சொல்கிறார், ஒரு மனுஷனுக்கு நேரிடுற சோதனை அல்லாமல் வேறு சோதனை எதுவுமே நேரிடாது. இந்த பூமியில் இருக்க எல்லா மனுஷனுக்கு நேரிட பிரச்சனை தான் எங்களுக்கு நேரிடும். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்த பிரச்சனை யாருக்குமே வராதப்பா, என்ன மாதிரி யாருமே பிரச்சனை முகம் கொடுக்க மாட்டேங்க. ஒன்ன மாதிரி பிரச்சனை நீங்க முகம் கொடுத்திருந்தாலும் உலகத்துக்கு போய் பாருங்க, அந்நிய ஜனங்கள் போய் பாருங்க, அதை விட ரொம்ப கஷ்டமா முகம் கொடுக்குறாங்க.
ஆனால் பெருசாக பேசுவோம். நான் அழுந்த மாதிரி யாருமே அழமாட்டாங்க. எனக்கு வந்த பிரச்சனை இந்த உலகத்தில் யாருக்குமே வர முடியாது. வேதம் சொல்லுகிறது, எங்களுக்கு பிரச்சனை வந்தாலும், பிரச்சனைகள் வரும். பக்கத்தில் சொல்லுங்க, பிரச்சனைங்க வரும். உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இருக்கு. சில பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க, என்னோட கோபமும் தெரியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சிஸ்டர் பிரதர், இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு நிறைய பிரச்சனைங்க வரும். ஆனா ஒரு ரகசியம் இருக்கு தெரியுமா? பிரச்சனைகள் வந்தால் அந்த பிரச்சனைகளிலே தப்பித்துக்கொள்ள வழியை உண்டு பண்ணுவது எங்கள் தேவன். ஆமேன், ஆமேன். உலக ஜனங்களுக்கு அந்த தப்பித்துக்கொள்ள வழி இல்லை. நீங்க பிரச்சனைகள் மூங் கொடுத்தால் உங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது. உலகத்தாருக்கு அந்த நித்திய ஜீவன் இல்லை அன்பானவர்களே. சத்தியத்தை அறிந்தவர்கள் நாங்கள். வசனம் இதுதான் சொல்லுகிறது. அப்படி இருந்தும் ஏன் நாங்கள் உலகத்துக்குரியதான காரியங்களை நடப்பிக்கிறோம்? அறிந்தும் ஏன் அதையே நாங்கள் செய்யறதுக்கு ஆசைப்படுகிறோம்? எவ்வளோ தான் ஆசீர்வாதத்துக்காக கடவுளை தேடினாலும் இங்கே திருப்தியாக மாட்டீங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கு ஆசீர்வாதம் தேடிக்கிட்டே தான் இருக்கும். எல்லாரும் ஆண்டவரிடத்துலேருந்து வாங்கிக்கொள்ள தான் பார்ப்பாங்க, ஆண்டவருக்கு கொடுக்க விருப்பம் இல்லை. ஆண்டவர் உங்களிடத்துல கேட்கறது என்னது? கடவுளை உண்மையாக தேவனை தேடுகிறதான வாழ்க்கை மாத்திரம் தான். ஆண்டவரோட தேவனிடத்துல எல்லாத்தையும் வாங்க நாங்கள் பார்ப்போம், நாங்கள் கொடுக்க வேண்டியதை நாங்கள் கொடுப்பதில்லை. அதுதான் நான் சொன்னேன், எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் திருப்தியாக முடியாது. எவ்வளோ தான் ஆசீர்வாதத்துக்கு நாங்கள் கடவுளை தேடினாலும் எங்களுக்கு ஆசீர்வாதம் அடிக்கிக்கொண்டே போகல. அது வேணும், இது வேணும், அது வேணும். ஆண்டவரே, வேண்டியது எல்லாமே வேணும். ஆனால் என்னோட ஆத்துமா தாவி சொல்கிற மாதிரி அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக போகிறதுக்கு என் ஆத்துமா, என் ஆவி தேவனை தேடுவதுக்கு தாகமாக இருக்கிறதா? எனக்காக தேவன் நிரந்தரமாக அழியாத ஒரு நித்திய ஜீவன் ஏற்படுத்த நிலை நிற்கிறது. என்னுடைய கிரிகள் அன்பானவர்கள் அது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு இன்னைக்கு நாளைக்குரியதான கிரிகள் அல்ல, அது பெற்றுக்கொள்ளும் வர கட்டு நாங்கள் கிரியை நடப்பிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே ஜீவ அப்பம், என்னை புசிக்கிறவர்கள் ஒருபோதும் தாகம் வராது, என்னை புசிக்கிறவர்களுக்கு ஒருபோதும் பசி உண்டாகாது. எனக்கு அன்பானவர்களே, அந்த ஜீவ அப்பத்தை புசிக்க வேண்டும். பக்கத்து சொல்லுங்க, ஜீவ அப்பத்தை புசிங்க. சொல்லுங்க, சொல்லாதவங்க சொல்லுங்க, ஜீவ அப்பத்தை புசிங்க. ஜீவ அப்பம் தான் கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். ஜீவ அப்பம் கர்த்தருடைய வார்த்தை. இதை நீங்கள் புசியுங்கள். இந்த வார்த்தைக்குள்ளாக வாழ முயற்சி எடுங்கள். வார்த்தை என்ன சொல்லுதோ வசனத்துக்குள்ளாக வாழ முயற்சி எடுங்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தையை புசிக்கும் போது ஒருபோதும் தாகம் வராது. இந்த வார்த்தையை புசிக்கும் போது உங்களுக்கு ஒருபோதும் பசி உண்டாகாது. உங்களோட ஆத்துமா செழிப்பாகும். இதை புசிக்கிற வேளையிலே உங்களுக்குள்ளாக விசுவாசம் வளர்ச்சி அடையும். ஆமென், ஆமென். வார்த்தையை வாசிக்க 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 அன்பானவர்களே, தேவனோட மகத்துவங்களோட வல்லமை எப்படி என்பது படிப்படியா உங்களோட விசுவாச மட்டம் வளர்ந்து கொண்டே போகும். உங்களோட விசுவாச மட்டம் வளரும் போது உலக காரியங்களை தேடி நீங்க போக மாட்டீங்க அன்பானவர்களே. விசுவாச மட்டம் வளர இல்லாததுனால தான் நிலை நிற்காத அழிந்து போற காரியங்களை தேடிக்கொண்டு போகிறோம். இந்த உணவு நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொன்னா, இந்த உணவை நீங்க சாப்பிட்டீங்க சொன்னா உங்களுக்கு பசி வரும், திருப்தியாக மாட்டீங்க, உங்களுக்கு தாகம் வரும். உலக காரியங்களை நாடிங்க சொன்னா உங்களுக்கு தேவை வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த தேவைகளை நீங்க திருப்தியாக முடியாது. போதும் என்ற மனமே தேவ பக்திக்குரிய ஆதாயம் என்று வேதம் சொல்கிறது. திருப்தியாக முடியாது. ஆனால் இந்த உணவை, இந்த ஜீவ அப்பமாகிய தேவ வார்த்தையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் புசிப்பீர்களா இருந்தால் எனக்கு அன்பானவர்களே, உங்களோட ஆத்துமாக்கு ஒருபோதும் பசி வராது. உங்களோட ஆத்துமாக்கு ஒருபோதும் தாகம் உண்டாகாது. உங்களுக்கு என்ன உண்டாகும்? அப்ப உங்களுக்கு விசுவாசம் உண்டாகும். ஹல்லேலூயா. விசுவாசத்துக்குள்ள நீங்க வளருவீர்கள். இவர்கள் விசுவாசிக்கவில்லை. விசுவாசம் வளர 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 வார்த்தையை புசிக்க வசனத்துக்குள்ள நீங்க தியானிக்க அந்த ஜீவ அப்பமாக இயேசு கிறிஸ்து ஜீவ அப்பமா இருந்தா வார்த்தையை இயேசு கிறிஸ்து ஜீவ அப்பத்தை எங்களுக்கு கொடுக்கல, அவரே ஜீவ அப்பமா இருக்கிறார். ஆமென், ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை தான் கொடுத்தாரு. ஆனா எங்களுக்கு ஜீவ அப்பத்தை அவர் தரல. இயேசு கிறிஸ்துவே ஜீவ அப்பம், இயேசு கிறிஸ்துவே வார்த்தை. புசிக்க வேண்டியது இந்த வார்த்தை அன்பானவர்களே. உலக காரியங்கள், நிலை நிற்காத காரியங்களை பின்னுக்கு ஓட வேண்டாம். எதுவுமே உங்களோட வாழ்க்கையில நிலை நிற்காத அன்பானவர்களே. நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிறதான கிரியைகளை நாங்கள் நடப்பிக்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். இந்த சத்தியத்தை பேசுகிற வேளையிலே, இந்த சத்தியத்தை ஜனங்களுக்கு போதிக்கிற வேளையிலே அந்த ஜனங்கள் விசுவாசிக்க முடியாமல் போனது. நாங்கள் வாசிப்போமா 6ஆம் அதிகாரத்தில் 35, 36 வசனம்.
இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகம் அடையான். நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். ஆமென். ஜீவ அப்பன் நானே. என்னிடத்தில் வருகிறவர்கள் ஒருபோதும் பசி உண்டாகாது. என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு ஒருபோதும் தாகம் உண்டாகாது. ஏன் தெரியுமா? அவருடைய சித்தம். இந்த ஜனங்கள் விசுவாசிக்கல. அவர் சொல்லுவார், நீங்க என்னை விசுவாசிக்கவில்லை, என்னை கண்டும் நீங்கள் விசுவாசிக்காமல் இருக்கிறீர்கள். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே நான் வந்தேன். என்ன பிதாவின் சித்தம்? யாரெல்லாம் அவரை விசுவாசித்து அவரை பின்பற்றுகிறார்களோ அவர்களை அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்கும்படியாக கடைசி நாட்களில் அவர் மரணத்திலிருந்து உயிர் தெழுவதே பிதாவின் சித்தம். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஜீவ அப்பத்தை புசித்தாத்தான் உனக்கு மரணத்திலிருந்து உயிர் தெழும்ப முடியும். ஏன்னு சொன்னா நித்திய மரணம் ஒன்று இருக்கிறது, நித்திய ஜீவன் ஒன்று இருக்கிறது. ஜீவ அப்பத்தை புசிக்கிறவங்க மாத்திரமே தான் நித்திய ஜீவனுக்குரியதான அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, இந்த ஜனங்கள் விசுவாசிக்கவில்லை. சில வேளை இந்த பிரசங்கங்கள், இந்த வார்த்தை உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். எனக்கு அன்பானவர், இதுதான் சத்தியம். சத்தியத்துக்குள்ளாக வாழுங்கள். சத்தியம் உங்களை விடுதலாக்கணும் வேதம் சொல்லுகிறது. சத்தியத்தை அறிந்தும் 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 எவ்வளவு தான் கற்றுக் கொடுத்தாலும் உணராத சில கூட்டமும் இருக்கிறது. எவ்வளவு தான் படிச்சு கொடுத்தாலும் இதுளுக்கு போக மாட்டேங்குது. மனதிலுக்குள்ளாக போகாத ஒரு கூட்டம் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, உணராமல் நோவாவின் நாட்களிலே வெள்ளம் வாரிக்கொண்டு போகும் மற்றும் இருந்தது போல் இருக்காதீங்க. வனாந்திரத்திலே 23,000 பேர் மாண்டு போனார்கள், மரித்தே போனார்கள். அப்படியாக நாங்கள் இருக்கக்கூடாது அன்பானவர்களே. ஆனால் கர்த்தருடைய கிருபை இன்னும் இருக்கிறபடியால், நாங்கள் என்னத்தான் பாவங்கள் தவறுகள் செஞ்சிருந்தாலும் கர்த்தருடைய கிருபை இருக்கிறபடியால் கர்த்தர் எங்களை மன்னித்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். ஆனால் இந்த கிருபை நீங்கள் அப்பமா என்ன வேண்டாம், ஜீவ அப்பா அவரா இருக்கிறபடி அவரை பிடித்துக் கொள்ளுங்கள், வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள், வசனத்துக்குள்ளாக வாழ முயற்சிடுங்கள். நாங்கள் வாசிப்போமா 6ஆம் அதிகாரத்தில் 60 to 63 வசனங்கள். அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சீசர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலா இருக்கிறதோ? மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் தேவனுடைய வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. மாம்சம் ஒன்றுக்குமே உதவாது. பக்கத்து பசங்களோட மாம்சம் எதுக்குமே உதவாது. ஆவியோ ஜீவனை உயிர்ப்பிக்கக்கூடியதா இருக்கிறது. எனக்கு அன்பான இந்த உபதேசத்தை கேட்கிறவர்களே, ஓ இது கடினமான உபதேசம், இதை எங்களுக்கு விசுவாசிக்க முடியாது, இந்த உலகத்துக்காக என்னுடைய மாம்சத்தை கொடுப்பார் இவர் சொல்லுகிறார். இவர் யார் இப்படி சொல்வதற்கு? சீசர்கள் அநேகர் இருந்தார்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு. சில சீசர்கள் பின்வாங்கி போயிட்டாங்க. இந்த உபதேசம் கடினம், இதை ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்லி பின்வாங்கி போயிட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து 12 சீசர்களை திரும்பி பார்த்து சொல்லுகிறார், நீங்களும் என்னை விட்டு போக மனதா இருக்கிறீர்களோ? அப்பொழுது பேதுரு சொல்லுகிற, ஆண்டவரே நாங்கள் எப்படி உங்களை விட்டு போறது? யாரிடத்துல போறது? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் அல்லவா உண்டு. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமென். நாங்கள் எங்க போறது? உம்மை விட்டு நாங்கள் எங்க போறது? ஜீவ வார்த்தை உம்மிடத்தில் இல்லையா இருக்கு ஆண்டவரே? எனக்கு அன்பானவர்களே, அந்த ஜீவமான வார்த்தையில நாங்கள் பிடித்துக் கொள்வோம், வசனத்துக்குள்ளாக வாழுவோம். வார்த்தையை எங்களை உயிர்ப்பிக்க கூடியதா இருக்கிறது. வெளிப்படுத்த புத்தகத்தில் யோவான் சொல்லுகிறார், அவர் தரிசனத்தை கண்டு ஒரு சிறிய புத்தகத்தை நான் கொடுக்கப்பட்டது, அதை வாங்கி புசித்தேன், என் வயிற்றுக்கு கசப்பா இருந்தது, ஆனா என் வாய்க்கு அது தேனாக இருந்தது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கைக்கு தேன் மகளே. கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களோட வாழ்க்கைக்கு தேன் மகனே. ஒரிஜினல் தேன் சாப்பிட்டு இருந்தா உங்களுக்கு தெரியும் அந்த தேன் எவ்வளவு இனிப்பா இருக்கும் என்றது. இப்ப இலங்கையில் இருக்கிற தேன் மாதிரி இல்லை, இந்த இஸ்ரேல் நாட்டுக்கு போகணும். அந்த தேனை எவ்வளவு இனிப்பா இருக்கிறது, எவ்வளவு ருசியா இருக்கிறது. அதை விட ருசியானது கர்த்தருடைய வார்த்தைகள், அதை விட ருசியானது ஜீவ அப்பம், அதை விட ருசியானது அவருடைய வார்த்தையை நாங்கள் பிடித்துக்கொண்டு அந்த வார்த்தைக்குள்ளாக வாழ்கிற வேளையிலே இவைகளே நீங்க நித்திய ஜீவனுக்குள்ளாக நடைப்பிக்க வேண்டிய கிரியை. அழிந்து போற போஜனத்துக்காக தேவனை தேடாதீங்க. இந்த அழிஞ்சு போற போஜனம் இவைகளை நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நோய் வரும்.
உங்களுக்கு பசி வரும், வர வேண்டிய எல்லா நோய் வரும், சீனி வரும், பெசர் வரும், கொலஸ்ட்ரால் வரும், என்னென்ன இருக்குதுன்னு. ஒவ்வொரு சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்களை, ஒவ்வொரு அவயவங்களும் ஒவ்வொரு நோய்ங்க வரும். எந்த உணவு சாப்பிட்டா, இந்த உணவு சாப்பிட்டா, ஏன் தெரியுமா? இது அழிந்து போகிறதான உணவு. இந்த உணவு நான் சாப்பிட வேணான்னு சொல்லலை. எனக்கு அன்பானவர்களே, நாங்கள் நடப்பிக்க வேண்டிய கிரியைகள் இருக்கிறது. ஆனால் ஜீவ அப்பமாகிய கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் புசிக்கும் போது எங்களுக்கு தாகம் வராது, எங்களுக்கு பசி உண்டாகுது, எங்களோட ஆத்துமாவுக்கு செழிப்பு உண்டாகும். ஆமென். பக்கத்து பசங்களோட ஆத்துமாவுக்கு செழிப்பு உண்டாகும். ஆத்துமாவுக்கு செழிப்பு இருந்தால் தான் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் மன மகிழ்ச்சியாக இருக்க முடியும், கர்த்தருக்குள்ளாக நாங்கள் கம்பீரமாக நின்று கொள்ள முடியும், கர்த்தருக்குள்ளாக வாழ்கிற வாழ்க்கை அவர் எதிர்பார்க்கமாய் வாழ முடியும். எனக்கு அன்பானவர்களே, நித்திய ஜீவனை எங்களுக்கு குமாரன் எங்களுக்கு கொடுக்கும்படியாக பிதா அவரை முத்திரையாக்கி இருக்கிறார். அதாவது அவர் கொடுக்க கட்டாயமா குமாரன் எங்களுக்கு கொடுக்க வேண்டும், அது உறுதிப்படுத்தாச்சு. நித்திய ஜீவன் இருக்கு, ஆனா நித்திய ஜீவனுக்கு போக வேண்டியதான கிரியையை நாங்கள் நடைப்பிக்க வேண்டும். அதற்கேற்றதான கிரியைகள் நடைபெற்றால்தான், அதற்கேற்ற வண்ணமா நாங்கள் வாழ்ந்தாத்தான் நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்க எங்களிடத்தில் தேவன் எதை எதிர்பார்க்கிறாரோ அதன்படி நாங்கள் வாழ்ந்தாத்தான் அன்பானவர்களுக்கு நித்திய ஜீவனுக்குள்ளாக போக முடியும். இல்லாவிட்டால் கோதுமை அப்பமா ஜீவ அப்பமா, உங்களுக்கு எது வேணும்னு நீங்களே தேர்வு செய்து கொள்ளுங்க. ஆமேன். 2 தெரிவு இருக்கிறது. எந்த அப்பத்தை நீங்கள் புசிக்க விரும்புகிறீங்க இந்த கால வேளையிலே? உண்மையாக என் வாழ்க்கையிலே நான் எந்த அப்பத்தை அதிகமாக சாப்பிட வேண்டும், எந்த அப்பத்துக்குரியதான காரியங்களுக்குரியதான கிரியைகளை நான் நடைப்பிக்க வேண்டும்? 2 இருக்கிறது. ஜீவ அப்பத்துக்குரிய கிரியைகளை நாங்கள் நடைப்பிப்போமா இருந்தால், ஜீவ அப்பத்தை நாங்கள் புசிப்போமா இருந்தால், எங்களுக்காக நியமித்திருக்கப்பட்டிருக்க அந்த நித்திய ஜீவன் எங்களுக்கே உரியது. ஹல்லேலூயா. அந்த ஜீவன் எங்களுக்கே உரியது. ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வேளை கூட கர்த்தருடைய வசனத்துக்குள்ளாக, கர்த்தருடைய வார்த்தை கேட்டதா நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள்.